நெமிசஸ் அப்படிங்கிற ஒரு வேவோட ஒரு 3 வேவ் மோத விட போகிறோம். இது என்னென்ன வேவ்னு பார்த்தீங்கன்னா சக்கிட்டேரியோ, ஃபேண்டம் மரைன், அப்புறம் ட்விஸ்டட் டெம்போ. இந்த 3 பேர் தான் டயப்ரோ நெமிசஸோட மோத விட போகிறோம். டயப்ரோ நெமிசஸ் யூஸ் பண்ண போகிறது பேபேட நந்து, அந்த அடுத்த 3 பேவை யூஸ் பண்ண போகிறது நிவலன். இதுதான் டயப்ரோ நெமிசஸ். நம்ம இந்த இதில் தான் போட போகிறோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதை அடுத்து எப்போயாச்சும் பார்ப்போம். முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது ஃபேண்டம் மரைன். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆரம்பிக்கினா 3 2 1 3 2 1 தேடி. ஐயோ, லான்ச் கரெக்டாக ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பீடாகவே இருக்கலை. பார்ப்போம். ஓரளவு பவர்ஃபுல் தான். டயப்ரோ நெமிசஸும் பவர்ஃபுல் தான். அந்த டயப்ரோ நெமிசஸ் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இன்னொரு பேர் இருக்கு, அதை மறந்துடவே கூடாது. மொராயனுக்கு ஸ்டாமினா குறைஞ்சு போச்சு. ரெண்டுக்குமே ஸ்டாமினா இல்லை. அதை ஷோ டைம் பரவாயில்ல, பார்ப்போம். இருந்தாலும் ஜெயிச்சிருக்கிறது டயப்ரோ நெமிசஸ் தான். ஃபேண்டம் மரைன் தோத்துச்சு. அதனால நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஜிட்டேரியோ. 1 பாயிண்ட் தான் எடுத்துச்சு. 3 பாயிண்ட் பெட்டர். 2 பாயிண்ட் பெட்டர். சாரி காஸ். 3 ஃபேண்டம் மரைன் 3 2 1 தேடி. இதாட்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கேன். வேட்டில் பார்ப்போம்னா ஒரு பலமான அடி டயப்ரோ நெமிசஸ்ட்ட இருந்து. ஸோ இப்போயும் ஃபேண்டம் மரைன் தோத்துருச்சு. 2 பாயிண்ட் எடுத்து டயப்ரோ நெமிசஸ் மொதல் மேட்ச்சில் ஜெயிச்சிருச்சு. பலமான அடி வாங்கி தோத்துச்சு. சரி, நெக்ஸ்ட் அப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஜிட்டேரியோ. இது ஒரு ஸ்டாமினா டைப்பு. இதை யூஸ் பண்ணுற ஒரு பேர் கென்டா. இதுவா ஜெயிக்கான்னு பார்ப்போம். 3 2 1 தேடி. ஸ்டாமினா டைப் என்னால் ஈஸியாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிடும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. டயப்ரோ நெமிசஸ்க்கு 2 மோட் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஒன்று ஸ்டாமினா மோட், இன்னொன்று அட்டாக் மோட். ஆனால் அட்டாக் மோட் போடுறதுக்கு போடாமே இருக்கலாம், போட்டால் தோற்று தான் போகும். டயப்ரோ நெமிசஸ் லைட்டாக ஸ்டாமினா போன மாதிரி இருக்குது. ஆமாம், டயப்ரோ நெமிசஸ் தான் ஸ்டாமினா போகுது. ஓ, டயப்ரோ நெமிசஸ் கீழே விழுக போகுது. ஓ, மொதல் பாயிண்ட் இதுக்கு சக்கிட்டேரியோ. இப்போ அடுத்த பேட்டில் பார்த்துடலாம். 3 2 1 தேடி. என்ன நடக்க போகுது? இதுலேயும் சக்கிட்டேரியோ ஜெயிச்சிருமா? ஜெயிச்சா இன்னொரு மோடில் பேட்டில் பண்ணணும். எப்படின்னா அதுலேயும் சஜிட்டேரியோ தான் ஜெயிக்கும். பார்ப்போம். ஃபைனல் ஆப்போனண்ட் எப்படினாலும் அது தோற்றுச்சாங்க. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே தோக்கடிக்குமா? ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுங்க சஜிட்டேரியோ. ஓ, சச்சிட்டேரியோ 2வது பாயிண்ட் எடுத்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை தோக்கடிச்சிச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு மோடு வச்சு நம்ம பேட்டில் பண்ணிடலாம். அதுலேயும் சஜிட்டேரியோ தான் ஜெயிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி கழட்டிக்கணும். வர மாட்டேங்குது. கழட்டிட்டு இது அப்படியே இப்படி இருந்ததை இப்படி திருப்பிட்டு மேலே வச்சிடணும். மேலே வச்சுட்டு எப்பயும் போட மாட்டேன்னா அவ்வளோதான். இந்த மோட் பவர்ஃபுல்லான மோட். அடுத்து டைட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஃப்ரீ ஸ்பின் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்த பேட்டருக்கு போவோம். 3 2 1 ஐயோ, நெத்தியடி. இது ஒரு லான்ச்
பேட்டரி போடுவோம். 3 2 1 நெத்தி அடி. மறுபடியும் ஒரு லான்ச் மிஸ்டேக். தாடி சஜிடேரியோ வெளியே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சஜிடேரியோவோட ஃபேஸ் டிப்போட இது இருக்கும். இது சும்மா ஒட்டி வச்சுருக்கோம். அதில் ரெட் புல் இருக்கும். 3 2 சாரி டார்க் புல். என்னமோ 3 2 1 தேடி சஜிடேரியோ. இந்த மாடலையாவது டயப்ரானம்ஸ் ஜெயிக்குதான்னு பார்ப்போம். இந்த ஆட்டம் சஜிடேரியோவுக்கு தொடர்ந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. டயப்ரானம்ஸோட வெயிட்டை சஜிடேரியோவால் தள்ள முடியாது. ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ண முடியும். ஆமாம், சஜிடேரியோ 2வது அதிக ஸ்டாமினா உள்ள ஃபேவரேட். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் லீப்ரா, 2வது ஃப்ளேம் சக்கிட்டேரியோன்னு சொல்லலாம். இதுலேயும் டயப்ரானம்ஸ் கீழே விழுக போது ரொம்ப தள்ளமாயிடுச்சு. இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஜிடேரியோ. ஒரு பாயிண்டை திருப்பி எடுத்துருச்சு. 3 2 1 தேடி. சஜிடேரியோவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அடி. வெளியவே போயிடுச்சு. ரிங் அவுட் ஃபினிஷ். அந்த இடத்துல எம்சியில் வச்சு 3 அது பிஞ்சிட்டு வந்துடுச்சு. 3 2 1 தேடி. மறுபடியும் ரிங் அவுட் ஃபினிஷ் ஆகுமா? சஜிடேரியோ சென்டர் முடி. சஜிடேரியோவால் சென்டரே பிடிக்க முடியல. டயப்ரானம்ஸ் அடிக்கிற அடியில் சஜிடேரியோ வெளியே போகிற அளவு போயிட்டு வருது. அப்படியே வெளியே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சஜிடேரியோக்கு இன்னும் நிறைய ஸ்டாமினா இருக்குது, ஆனால் டயப்ரானம்ஸ் இல்லை. ஸோ இதுலேயும் ஜெயிச்சிருக்கிறது சஜிடேரியோன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுலேயே சஜிடேரியோ தான் ஜெயிச்சிருக்கு. காட் ஆஃப் பிஸ்னஸ் 2 மோட்லேயும் தோக்கடிச்சது சஜிடேரியோ. இது வின்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ட்விஸ்டட் டெம்போ. இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது டோபின்னு ஒருத்தவர். அவர் வந்து மேசிமோனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த பேருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அது சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. இப்போ இது காட் ஆஃப் பிஸ்னஸ். அடுத்து இன்னொன்று என்னன்னா, இதுதான் உண்மையிலே டானா இருக்கணும். ஆனால் இது டகரடமி இல்லை, இது டகரடாமி. அதனால் இது அந்த அளவு பவர் இல்லை. இல்லைன்னா இதுதான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. இப்போ இதை பேட்டில் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். 3 2 1 நெத்தியடி. ரெண்டுத்துக்குமே அதிக வெயிட் இருக்கு. அதனால யாரையும் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் டெம்போக்கு டகரடாமி டெம்போக்கு வந்து ரொம்ப அதிக வெயிட் இருக்கும். இந்த டெம்போக்கு வெயிட்டே இல்லை, அதுதான் உண்மை. அடுத்து டயப்ரானம்ஸ் ஏன் இந்த ஓட்டையில் போய் மாட்டிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. 2 வாட்டி மாட்டி 3வது வாட்டி மாட்டி போகுது. இது ரொம்ப அநியாயம். இந்த பேட்டில் டெம்போ ஜெயிச்சிருக்கா இல்லை இந்த பேட்டில் ரீயா நடக்குதான்னு தெரியல. ரீபேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ரீபேட்டில் வச்சாலும் அடுத்ததுக்கு போனால் பிரச்சனை தான். அதனால் ட்விஸ்டட் டெம்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். 3 2 1 தேடி. அந்த ஓட்டையிலேயே போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது லான்ச்சர் ப்ராப்ளம் இல்லை, அது ஓட்டையோட ப்ராப்ளம். டிஷ் என்ன பாவம் பண்ணுச்சு. அந்த ஓட்டையை எதுக்குன்னே வச்சுருக்காங்க நடத்து போகிறதுக்கு. இப்படிலாம் பேசினா கூட சஜிடேரியோ விடுவேன். அதான் அப்புறம் ஜெயிக்கிறேன். ஓட்டையில் மாட்டாமல் இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலேயும் டெம்போ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. டயப்ரானம்ஸ் சாயப்போது டெம்போவா நெமிசிஸா? அந்த ஓட்டை தான் இதுக்கெல்லாம் காரணம். அது இல்லாமல் இருந்தால் டயப்ரானம்ஸ் ஜெயிச்சிருக்கோம். டெம்போ தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ அதோட செகண்ட் மோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி மாற்றணும்னு தெரியும். அதனால் நான் மாற்றிட்டு வந்து காமிக்கிறேன். ஓடு மாற்றியாச்சு. இப்போ பேட்டில் பண்ணுவோம். 3 2 1 நெத்தியடி.
ஓட்டையில் மாட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த மோடில் ஓட்டையில் மாட்ட மாட்டேங்குது. இந்த மோட்னா ஓட்டையில் மாட்ட மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அந்த மோட்னா ஓட்டையிலே போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓட்டையில் மட்டும்தான் கண்டிப்பாக டெவலப் தான். டெம்போ கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுது நல்லா, ஆனால் ஸ்டாமினா ரெண்டுக்குமே கம்மியாக இருக்குது. அது வந்து டூப்ளிகேட்னால தான் டெம்போ தோக்குது. அதில் டெம்போவோட ஒரிஜினல் டிப் போட்டால் எவ்வளோ சூப்பராக பேலன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எர்த்தீகிள் டெம்போக்கெல்லாம் ஒரே டிப்பு தான் இருக்கும். அந்த எர்த்தீகிளோட டிப்பும் டெம்போவோட டிப்பும் எங்கிட்ட இல்லை. ஓட்டிருக்கிறது இதில் யார் ஜெயிச்சா? டை பேட்டில் ட்ரா எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரோட. எல்ட்ராகோட பவர் பற்றி உங்களுக்கு தெரியும், அதுவும் நம்ம தெரிஞ்சு. ஆனால் அது டிஸ்ட்ரக்டர் எல்ட்ராகோ. நாங்கள் வீடியோவோட எண்டில் காட்டுறோம். 3 2 1 தேடி ஒரே அடியில் ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த மோடில் எடுக்கல. ஒரு பேட்டில் அட்டாக் மோடில் போட்டு பார்ப்போம். 3 2 1 தேடி அட்டாக் மோடில் போட்டிருக்கேன். அட்டாக் மோடில் ஸ்டாமினாவே இருக்காது. இது வேறு அடிக்க மாட்டேங்குது. தோத்துருச்சு. தோத்துருச்சு. அட்டாக் மோட் போட்டிருக்க கூடாது. டெம்போ பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணுது ஸ்டாமினாவோட. ஒரு ஃபோர்ஸான ஹிட் அட்டாக் மோட்ல இருந்தால் ஜெயிச்சிருக்கோம். பரவாயில்ல, ஒரு பாயிண்ட் தான். டெம்போ ஒரு பாயிண்ட், நேம்ஸஸ் ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இதான் அட்டாக் மோட் போட்டனால 3 இதான் ஜெயிக்கும். 2 1 எப்படி ஓ வேகியா பறந்து. இது லான்ச்சிங் மிஸ்டேக் இல்லை, லான்ச்சர்ஸ் மிஸ்டேக். 3 2 1 தேடி இன்னொரு ரிங் அவுட் ஃபினிஷோட டயப்ளோனம்ஸ் 2 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதில் பார்த்துருப்பீங்க, இதை தோக்கடிச்ச ஒரே வீடியோ. இந்த பேபிளுக்கும் இந்த பேபிளுக்கும் தனியாக அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.